இன்றைக்கி நம்ம செய்கிறது முட்டை தொக்கு வித்தியாசமான ஒரு ஸ்டைலில். பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதில் கலந்து வதக்கிக்கோங்க. அதை வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினதை போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுவும் வதங்கட்டும். அதை வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் பியூரி மாதிரி பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் வதங்கட்டும். அதை வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு வதக்கிக்கங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு மூடி வைத்து குக் ஆகட்டும்னு வச்சுருங்க சிம்மில் ஒரு 4 to 5 minutes. இப்போ குக் ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு மசாலாவை பேனில் பரப்பி விட்டுட்டு முட்டை ஒன்று ஒன்றா உடச்சி நீங்கள் அதை கலக்காமல் ஒன்று ஒன்றா பக்கத்தில் விட்டுக்கோங்க. நான் 4 முட்டை ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டை யோக்குக்கு மேலே சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 to 6 minutes குக் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துருச்சு. பட் நம்ம சைட் திருப்பணும். ஸோ அதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு குக் பண்ண வேணாம், ஓப்பன் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 minutesல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். கடைசியாக கருவேப்பிலை கிள்ளி போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறது இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சப்பாத்தி, ரசம் சாதம் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,